தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் என்பது பிற்பகல் 3 மணியோடு நிறைவு பெற்றது. இன்று மாலை அதிகாரப்பூர்வ இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பதை தேர்தல் ஆணையம் வெளியிட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. 12ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெற்ற அந்த வேட்புமனு தாக்கல் அவகாசம் நிறைவு பெற்று நேற்று மற்றும் நேற்று முன்தினம் அந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நடைபெற்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 234 தொகுதிகளில் மொத்தமாக 7255 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தாங்க. அதில் குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரை 6183 பேரும், பெண்கள் 1069 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் என 7255 வேட்புமனுக்கள் பெறப்பட்டது. அதன் மீதான பரிசீலனை என்பது நேற்று மற்றும் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிலையில அதில் மொத்தமாக 4512 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2743 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. 3 மணியோடு காலை 11 மணியிலிருந்து 3 மணி வரை வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் 3 மணியோடு தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக தற்போதைய நிலவரப்படி மொத்தம் 37 பேர் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக தொடர்ந்து காலையிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் வேட்பாளர்கள் வாபஸ் பெறக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. அந்த தகவல்களை தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றக்கூடிய நடவடிக்கை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 மணி வாக்கில் இதுவரை 37 பேர் மட்டும் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து வாங்கின ஒரு பட்டியல் என்பது அந்த இணையதளத்தில் பதிவேற்றக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. எனவே சுமார் மாலை 5 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக எத்தனை போட்டியாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க, வேட்பாளர்களா அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் நேரடியாக வெளியிடும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா 234 தொகுதிகள்ல அந்தந்த தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலகத்துல இறுதி வேட்பாளர் பட்டியல சுமார் 5 மணி வாக்குல அந்த ஒட்டுவாங்க. குறிப்பாக அந்த முழு விவரம் என்பது தேர்தல் ஆணையம் இன்னும் 5 மணி வாக்குல வெளியிடும். அப்போதுதான் எத்தனை பேர் இந்த 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களாக களத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முழு விவரம் தெரிய வரும். எனவே இனிமே 3 மணியோடு இந்த வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றுள்ளது. பாலவேல், வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் என்பது இன்று பிற்பகல் 3 மணியோடு நிறைவு பெற்றது. இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தமிழகத்தில் 9ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக தமிழக அரசு அறிவித்த அரசாணையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக 9ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி ஆசிரியர் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 11ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு விரும்பும் பாடத்திட்டத்தில் சேர்க்கை வழங்க பள்ளி அளவில் தேர்வு நடத்த வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் தேர்வுகள் ரத்து செய்வது தொடர்பாக எந்த கலந்தாலோசனையும் மேற்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டது. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள் எந்த ஆலோசனையும் மேற்கொள்ளவில்லை என்ற வாதத்தை ஏற்க முடியாது என கூறி அரசாணையை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்தனர். அதே சமயம் 11ஆம் வகுப்பு செல்லும் மாணவர்களின் தகுதியை கண்டறிய பள்ளிகள் தேர்வு நடத்திக் கொள்ளலாம் என்றும் இது சம்பந்தமாக பள்ளிக்கல்வித்துறை உரிய வழிகாட்டு விதிகளை அறிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். தஞ்சாவூரில் 3 மணி நேரத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 7 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் நிலையில் 50,000 ரூபாய்க்கு மேல் வங்கிப் பணத்தை எடுத்துச் சென்றாலும் அதற்கு உரிய ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் தஞ்சை மேலவீதி மூலை அனுமார் கோவில் பகுதியில்
இருசக்கர வாகனத்தில் சென்ற முத்தூட் பைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் உரிய ஆவணங்களின்றி 16 லட்சம் ரூபாய் எடுத்துச் சென்றனர். அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அவர்களிடமிருந்து 16 லட்சத்திற்கான ஒரு காசோலையும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோன்று அக்ரகாரம் பகுதியில் நடைபெற்ற சோதனையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சொந்தமான 2 கோடியே 6 லட்சம் ரூபாய் பணத்திற்கும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. வெல்லம் பெரியார் மணியம்மை கல்லூரி அருகே நடைபெற்ற சோதனையில் கனரா வங்கி ஏடிஎம்முக்கு பணம் நிரப்புவதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட 4 கோடியே 20 லட்சம் ரூபாய் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. சுமார் 3 மணி நேரத்திற்குள் அடுத்தடுத்து 7 கோடி ரூபாயை தேர்தல் அலுவலர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். தஞ்சாவூரில் மேலும் 12 பள்ளி மாணவிகள் மற்றும் 5 கல்லூரி மாணவர்களுக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தற்போது வரை 11 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையை பின்பற்றாத ஒரு பள்ளியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்த 2000க்கும் அதிகமானோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் முடிவில் கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த மேலும் 10 மாணவிகளுக்கும் மற்றொரு தனியார் பள்ளியில் பயிலும் 2 மாணவிகளுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறிப்பிட்ட 11 பள்ளிகளைச் சேர்ந்த 148 மாணவர்கள் உட்பட 180 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கல்லூரி மாணவர்கள் 5 பேருக்கும் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று பரவலின் காரணமாக இன்று முதல் 12ஆம் வகுப்பு தவிர பிற வகுப்பினருக்கு தமிழக அரசு காலவரையற்ற விடுமுறை அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை கந்தன்சாவடி, தரமணி, பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் ஏஜிஎஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் 40 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 தினங்களுக்கு முன்பு அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்களில் 2 பேருக்கு காய்ச்சல், சளி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்ததால் தாமாகவே முன்வந்து பரிசோதனை செய்தனர். அதில் அவர்களுக்கு தொற்று உறுதியானதை தொடர்ந்து அவர்கள் பணிபுரிந்த அலுவலகம் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு சோதனை நடத்தப்பட்டது. அதில் 40 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அந்த நிறுவனத்தின் 3 அலுவலக கிளைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்தியாவில் ஒரே நாளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 50,000-ஐ நெருங்கியுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 46,951 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 212 பேர் புதிதாக உயிரிழந்துள்ளனர். நாட்டின் மொத்த பாதிப்பு 1,16,46,081 உயர்ந்துள்ளது. இதுவரை நாட்டில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,59,967 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 21,180 பேரும், இதுவரை 1,11,51,468 பேரும் பெருந்தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். சிகிச்சையில் உள்ளோரின் எண்ணிக்கை 3,34,646 உயர்ந்துள்ளது. இதுவரை கொரோனா தடுப்பூசி 4,50,65,998 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 30,535 பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, குஜராத், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தானில் பாதிப்பின் சூழலை பொறுத்து பல நகரங்களில் இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. கோவாவில் உணவகங்கள், தங்குமிடங்கள் மற்றும் கேளிக்கை கூடங்களில் கொரோனா விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு வருவோருக்கு கொரோனா இல்லை என்ற சான்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு குறித்து முடிவெடுக்க மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவித்தார். Lockdown is not an option. Actually, yesterday there was a meeting in Nagpur also. So we need more restrictions. But also we need to think about the employment of the poor people. So we are very cautious, serious in Maharashtra and particularly in Nagpur. We are taking lots of preventive measures. But about all these things, the health minister is the authority and he will take this. சென்னை விமான நிலையத்தில் ஒரே நாளில் 2,77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இம்முறை புது மாதிரியாக தலை விக்குக்குள் மறைத்து வைத்து தங்கத்தை கடத்தி வந்துள்ளனர். அயன் படத்தில் நடிகர் சூர்யா விக்கில் வைரத்தை வைத்து கடத்தி வரும் காட்சியை போன்றே தங்க கடத்தலில் ஈடுபட்டவர்கள் சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்டுள்ளனர்.
நேற்று முன்தினம் துபாயிலிருந்து சிறப்பு விமானம் ஒன்று சென்னை விமான நிலையம் வந்தது. அதில் வந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த அக்பர் அலி, சென்னையை சேர்ந்த அசன் ஆகியோரின் முடி அலங்காரம் வித்தியாசமாக இருந்ததை சுங்கத்துறை அதிகாரிகள் கவனித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை அழைத்து தலைமுடியை இழுத்து பார்த்தபோது அது கையோடு வந்துவிட்டது. அதிர்ச்சியடைந்த சுங்கத்துறையினர் அவர்களை தனி அறையில் அழைத்து சென்று சோதனையிட்ட போது தலையின் மேற்பகுதியில் மட்டும் மொட்டையடித்து அதில் 596 கிராம் தங்க பேஸ்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து மேலும் சில பயணிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் அதே விமானத்தில் வந்த திருச்சியை சேர்ந்த பாலு என்பவர் உள்ளாடைக்குள் 622 கிராம் தங்கத்தை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காலணி மற்றும் சாக்ஸிலும் தங்கம் மற்றும் வெளிநாட்டு பணத்தை கடத்தியுள்ளனர். இதனிடையே சார்ஜாவிலிருந்து சென்னை வந்த சிறப்பு விமானத்தில் சேலத்தை சேர்ந்த சையத் அகமதுல்லா, சந்தோஷ் செல்வம், ராமநாதபுரத்தை சேர்ந்த அப்துல்லா ஆகியோரும் தலையை விக் வைத்து மூடி 2 கிலோ 8 கிராம் தங்கம் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று காலை சென்னையிலிருந்து சார்ஜா செல்லும் கல்ஃப் ஏர்லைன் விமானத்தில் செல்லவிருந்த சென்னையை சேர்ந்த 4 பேர் ஒரு குழுவாக சார்ஜா செல்ல வந்திருந்தனர். அவர்களுடைய சிகை அலங்காரமும் வித்தியாசமாக இருந்ததால் அவர்களிடம் நடத்திய சோதனையில் 24 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர், சவுதி ரியாஸ் இருந்தது தெரிய வந்தது. சென்னை விமான நிலையத்தில் ஒரே நாளில் 2,77 லட்சம் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. அரசியலில் 10 ஆண்டுகளாக வலம் வரும் குஷ்பு சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடும் நிலையில் அவரது அரசியல் பயணம் குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் 80களின் இறுதியில் கதாநாயகியாக அறிமுகமான குஷ்பு 90களில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தார். கோவில் கட்டும் அளவுக்கு ரசிகர்களின் அபிமானத்தை பெற்ற குஷ்பு 2005ஆம் ஆண்டு கற்பு குறித்து பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தின. இதனால் பல்வேறு விமர்சனங்களுக்கும் ஆளானார். இதைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்த குஷ்பு கட்சியில் தனக்கென ஒரு முக்கிய இடத்தை பிடித்தார். ஆனால் ஸ்டாலின் தான் அடுத்த தலைவர் என்று முடிவு செய்துவிட வேண்டாம் என அவர் பேசியது கட்சிக்குள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. திமுக அவரை ஓரம் கட்ட தொடங்கியதும் 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சோனியா, ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரஸில் ஐக்கியமானார். தேசிய செய்தி தொடர்பாளராக பதவி வகித்த குஷ்பு அப்போதைய மாநில தலைவர் EVKS இளங்கோவனின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருந்தார். ராகுலுக்கு பதில் சச்சின் பைலட் அல்லது ஜோதிராதித்ய சிந்தியாவை தேசிய தலைவராக்கலாம் என கூறி தலைமையின் வெறுப்புக்கு ஆளானார். அத்துடன் பாஜக அரசு கொண்டு வந்த முத்தலாக், புதிய கல்விக் கொள்கை போன்றவற்றிற்கு ஆதரவு தெரிவித்து சொந்த கட்சியினரின் விமர்சனத்திற்கு உள்ளானார். இதனால் காங்கிரஸில் இனி குஷ்பு இருக்க மாட்டார் என பரவலாக பேசப்பட்டது. விமர்சனங்களை தொடர்ந்து கடுமையாக மறுத்து வந்த குஷ்பு திடீரென கடந்த ஆண்டு பாஜகவில் இணைந்தார். குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது மோடி, ராஜா ஆகியோரை விமர்சித்து முன்பு பேசிய வீடியோக்கள் எல்லாம் தற்போது நெட்டிசன்கள் தேடி பிடித்து ட்ரோல் செய்து வருகின்றனர். ஜாதி மதம் வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு தான் உங்களால அரசியல் பண்ண முடியும்? கேவலமா இருக்கு. வெக்கமால உங்களுக்கு? பாஜக இப்போ பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, பாஜக உங்களுடைய கவுண்டவுன் ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிச்சிடுங்க. அது வேற வாயி இல்ல விமர்சனம். அதான் சொன்னேன், பாஜக மேல இருக்கிற விமர்சனம் எல்லாமே எதிர்கட்சியில இருக்கிறதுனால ஒரு கட்டாயம் சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது. உங்களுக்கு அதுல திருப்தி இல்லைனாலும், உங்களுக்கு அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் நீங்க எதிர்த்துதான் ஆகணும். பிகாஸ் தட் இஸ் a party line. கோ கொரோனா கோ, கோ கொரோனா கோ. தனியா உட்காந்துட்டு யோகா பண்ணிட்டு இருப்பாரு.
மானுக்கு சாப்பாடு போடுவாரு, மயிலுக்கு சாப்பாடு போடுவாரு, பக்கத்துல ஒரு புறா வரும் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க. முதல்ல ரோட்ல போடுற மக்களுக்கு சோறு போடுங்கயா. இதையெல்லாம் கண்டுகொள்ளாத பாஜக தற்போது 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை குஷ்புவுக்கு வழங்கியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக கிடைக்காத வாய்ப்பு தற்போது குஷ்புவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. திமுகவின் கோட்டைகளில் ஒன்றான இத்தொகுதியில் வென்று சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு குஷ்பு செல்வாரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனாவுக்கு எதிராக தற்போது போடப்பட்டு வரக்கூடிய தடுப்பூசிகளில் கோவிஷீல்டு தடுப்பூசி போடுவதற்கான கால இடைவெளி 6 முதல் 8 வாரங்களாக இருக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியினுடைய 2வது டோஸ், அதாவது போடுவதற்கான கால இடைவெளியை தற்பொழுது மத்திய அரசானது மாற்றி ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே கோவிஷீல்டுடைய 2வது டோஸ் ஆனது கிட்டத்தட்ட, அதாவது 4 முதல் 6 வார கால இடைவெளியில் போடப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த இடைவெளியை மாற்றி 4 முதல் 8 வாரத்தினுடைய கால அளவில் போட வேண்டும் எனவும், அப்படி போட்டால்தான் அந்த தடுப்பூசியினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறது, கொரோனாவுடைய பாதிப்பு குறைவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரிகிறது என்ற ஒரு ஆய்வின் அடிப்படையில் இந்த உத்தரவினை மாநிலங்களுக்கு தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கடிதம் மூலம் அனுப்பியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் அனுப்பப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் அவர்கள் ஏற்கனவே போடப்பட்டு வந்த விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த தடுப்பூசியானது போடப்பட வேண்டும் என்றாலும் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு மட்டுமே இந்த கால இடைவெளியானது பொருந்தும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். கோவாக்சினுக்கு இது பொருந்தாது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. பாலா, கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசிகள் தற்போது நாடு முழுவதும் போடப்பட்டு வரக்கூடிய நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசி போடுவதற்கான கால இடைவெளி என்பதை தற்போது மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு சுற்றறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தமிழக சட்டமன்ற தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யபிரதா சாஹூ சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 7255 வேட்புமனுக்கள் பெறப்பட்டு 4512 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த மார்ச் 9ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பம் வழங்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் தற்போது 6,29,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். அதன்படி முன்னதாக ஜனவரி மாதம் வெளியான பட்டியலில் இருந்த எண்ணிக்கையை விட தற்போது 3 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். முதல் முறை வாக்காளர்களுக்கு மார்ச் 30ஆம் தேதிக்குள் அடையாள அட்டை கிடைக்க வழிவகை செய்துள்ளதாகவும், அவ்வாறு கிடைக்காவிட்டால் ஆன்லைனில் அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து வாக்களிக்கலாம் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் தொடர்பாக சுகாதாரத்துறையினருடன் தொடர்ந்து ஆலோசனைகளை கேட்டறிந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். Everything is going as per plan and we are in close touch with the health department, and whatever standard operating procedures they are asking us to follow or asking the general public to follow, that is being followed. So election will be held. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். இலங்கை உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக எழுந்த புகார் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை போரின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பிரிட்டன் கடந்த பிப்ரவரி இறுதியில் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் தீர்மானம் கொண்டு வந்தது. இந்த தீர்மானத்தில் இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினர். இந்நிலையில் இன்று நடைபெறுவதாக இருந்த வாக்கெடுப்பு ஒருநாள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா மனித உரிமை பேரவையில் நடக்கும் தீர்மானம் மற்றும் வாக்கெடுப்பு குறித்த விவாதத்தில் இந்தியா பார்வையாளராக இல்லாமல் தலைமை தாங்க வேண்டும் என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை தீவில் நடைபெற்ற சர்வதேச குற்றங்கள் தொடர்பாக பொறுப்பு குரலுக்கு மேற்கத்திய நாடுகளினால் எடுக்கப்படும் முயற்சிக்கு இந்தியா வெறுமனே ஒரு பார்வையாளராக இல்லாமல் முதன்மை செயற்பாட்டாளராக மாற வேண்டும் எனவும் நாடு கடந்த தமிழக அரசாங்கம் கோருகின்றது. அதற்கான தார்மீக உரிமையும்
தார்மீக கடமையும் இந்தியாவுக்கு உண்டு. சென்னை அண்ணாநகர் தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் பொன்ராஜ், சேலம் மேற்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியோருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யத்தின் துணைத் தலைவரும் அக்கட்சியின் சென்னை அண்ணாநகர் தொகுதி வேட்பாளருமான பொன்ராஜுக்கு லேசான காய்ச்சல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் தொற்று இருப்பது உறுதியானது. இதனை பொன்ராஜும் தனது முகநூல் பக்கத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் தன்னுடன் தொடர்பில் இருந்த அனைவரும் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் சேலம் மேற்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் நகர பகுதியில் மீண்டும் கொரோனா தொற்று வேகமாக பரவுவதால் அங்கு 2 பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் நகர பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நாராயணதாஸ் நகரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் கோவிந்தபுரம் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த 2 பகுதிகளையும் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவித்த சுகாதாரத்துறையினர் அங்கு தடுப்புகளை அமைத்துள்ளனர். மேலும் இப்பகுதி மக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் எனவும் வெளியாட்கள் உள்ளே வர வேண்டாம் எனவும் சுகாதாரத்துறையினர் கேட்டுக்கொண்டனர். அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதால் அரசியல் கட்சிகள் நேரடியாக பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்கு தடை விதிக்க வேண்டுமென கோரி மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த ஜலாவுதீன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் 2வது அலையாக இருக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் இது தொடர்பான விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என அவர்கள் குறிப்பிட்டனர். அதே சமயம் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்ளும் அனைவரும் முகக்கவசம் அணிவதையும் தனிமனித இடைவெளியை பின்பற்றுவதையும் அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் உறுதி செய்ய வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என ஆணையிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். சாத்தன்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட காவலர்கள் 4 பேரின் ஜாமீன் மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சாத்தன்குளத்தை சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் போலீசாரின் தாக்குதலால் கடந்த ஆண்டு உயிரிழந்தனர். இது தொடர்பாக சாத்தன்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 10 பேரை சிபிஐ கைது செய்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள காவலர்கள் ரகு கணேஷ், தாமஸ் பிரான்சிஸ், முருகன், முத்துராஜ் ஆகியோர் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 4 பேருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என சிபிஐ சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி 4 பேரின் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். 4 பேரின் ஜாமீன் மனுக்கள் 3 முறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று மாலை வெளியிடப்படுகிறது. சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெறும் விழாவில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பங்கேற்று தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார். இதில் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாமக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் பாஜகவின் அறிக்கை இன்று வெளியாகிறது. ஜம்மு காஷ்மீரின் ஷோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் சேர்ந்து நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். முனிஹால் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுடத் தொடங்கியுள்ளனர். இதையடுத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 தீவிரவாதிகளும் அடுத்தடுத்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் 4 பேரும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இந்த என்கவுண்டரில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்தார். உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் திரத் சிங் ராவத்துக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. 4 நாட்கள் பயணமாக டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடி, அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சரவையில் உள்ள முக்கியமான அமைச்சர்களை திரத் சிங் சந்திக்க இருந்தார். இந்நிலையில் அவருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. கடந்த 1 வாரமாகவே திரத் சிங் அடுத்தடுத்த பேச்சுக்களால் சர்ச்சையில் சிக்கி வந்தார். பெண்கள் கிழிந்த ஜீன்ஸ் அணியக்கூடாது என்று பேசிய அவர், அடுத்த சில நாட்களில் குழந்தைகளை அதிகம் பெற்றுக்கொண்டால் ரேஷனில் அதிக அரிசி கிடைக்கும் என்றார். இந்நிலையில் அண்மையில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய திரத் சிங், இந்தியாவை அமெரிக்கர்கள் 200 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் என்றும் கூறினார்.
தீப்பெட்டி ஆலை உரிமையாளர்களின் 10 நாள் வேலைநிறுத்த போராட்டம் இன்று முதல் தொடங்கியது. தமிழகம் முழுவதும் 400 தீப்பெட்டி தொழிற்சாலைகள், 3000 பேக்கேஜிங் யூனிட் என்று சொல்லக்கூடிய உறுப்பு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. கடந்த சில மாதங்களாக பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பு, சுங்க கட்டண உயர்வு காரணமாக தீப்பெட்டிக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் தீப்பெட்டி உற்பத்தி பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆலை உரிமையாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே இதனை கண்டித்து மார்ச் 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 10 நாட்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் வேலைநிறுத்தம் தொடங்கியது. இதனால் தீப்பெட்டி தொழிலை நம்பியுள்ள 4 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நகைச்சுவை நடிகர் தீப்பெட்டி கணேசன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். மதுரை ஜெய்ஹிந்த் புரத்தை சேர்ந்த கார்த்திக் என்ற தீப்பெட்டி கணேசன் ரேணிகுண்டா, பில்லா 2, தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, ராஜபாட்டை உள்ளிட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த 10 நாட்களாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தீப்பெட்டி கணேசன் மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கீதா ஜீவனை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் விஜயசீலன் போட்டியிடுகிறார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தூத்துக்குடியை மேம்படுத்துவேன் என விஜயசீலன் வாக்குறுதி அளித்துள்ளார். திமுக வேட்பாளரான கீதா ஜீவன் வியாபாரிகள், தொழிலாளர் நலன்களை பாதுகாப்போம் என்று கூறியுள்ளார். மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கெல்லாம் கழிவுநீர் அமைத்து தருவேன் என்ற வாக்குறுதியை நாங்கள் கூடுதலாக நம்ம தொகுதிக்கு வச்சிருக்கிறோம். அதுபோல் மழைநீர் வடிகால் எல்லா பகுதியிலும் அமைத்து தரணும். நம்முடைய பகுதியில் வியாபாரிகள் அதிக நேரம் வியாபாரம் செய்வதற்கு 9:45 விரட்டி அடிக்க வைக்கிறாங்க. வியாபாரம் செய்வதற்கு அந்த ஒரு நிலையை உருவாக்குவோம்னு சொல்கிறோம். தொழிலாளர்களாக இருந்து அந்த அவருடைய நலன் காக்க பாடுபடுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா தேர்தல் வாக்குறுதி தளபதியார் சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய எல்லா தொழில் வாரியங்களும் புத்துணர்வு ஊட்டப்பட்டு செயல்பட வைக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே எங்களுடைய பகுதியில் உள்ள தொழிலாளர்களுக்காக நாங்கள் உடனிருந்து செயல்படுவோம்னு சொல்லியிருக்கிறோம். அதுபோல் சாலை வசதிகள் மேம்பட பாடுபடுவேன். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே 1500 கோடிக்கும் மேலாக தூத்துக்குடி நகரத்திலே மத்திய அரசின் பணம் இங்கே செலவு செய்யப்படுகின்றது. அது நல்லபடியாக மக்களுக்கு தேவையான வழியிலே செய்து தருவேன். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் தூத்துக்குடி நகரை மேலும் மேம்பட செய்வேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுக கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் அதிமுக அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். தமிழகத்தில் ஓசூர் ஒரு முக்கியமான நகரம் என்றும் 5000 கோடி ரூபாய் முதலீட்டால் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதோடு மக்களின் தேவையை உணர்ந்து யாருடைய வலியுறுத்தலும் இன்றி பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டாந்தாரா? ஏழைகளுக்காக எது நினைக்க மாட்டாங்க. தொழில் எதுதான் சிந்திப்பாங்க. அவளுக்கு தேவையான உதவி தான் செய்வாங்க. தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் போட்டியிடும் அமைச்சர் KP அன்பழகனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது அரசியலில் தான் படிப்படியாக முன்னேற்றம் கண்டவன் என்றும் ஆனால் MK ஸ்டாலினுக்கு திறமை இல்லை என்றும் தெரிவித்தார். திமுக உழைப்பு இல்லாத கட்சி என்றும் விமர்சித்தார். திமுக 10 வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, தப்பி தவறி ஏதாவது வந்துட்டா மக்களையே விழுங்கி விடுவாங்க, மக்களையே சாப்பிடுவாங்க. உஷாரா இருக்கணும். போற பசியில் இருக்கிறாங்க திமுக காரரு. அப்படி பெரிய முடிச்சுமா இருக்காங்க ஸ்டாலின். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகள் சேர்ந்தே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக திமுக தலைவர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக MK ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிதம்பர நகரில் பேசிய அவர் திமுக கூட்டணி வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் டெபாசிட் வாங்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை குறிப்பிட்ட ஸ்டாலின் அது தொடர்பான CBI விசாரணையை பிஜேபி அரசு முடக்கி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார்.
உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்கவில்லை என்றும் திமுக ஆட்சியில் அவர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். திட்டமிட்டு மத்திய பாஜக அரசு மாநில அரசும் சேர்ந்து ஒரு பயங்கரமான துப்பாக்கி சூடு நடத்திச்சு. ஆக அதனுடைய பின்னணி என்ன? பிஜேபியும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து நடத்திய அந்த பச்சை படுகொலை தான் அது. ஆக சிபிஐவும் முடக்கப்பட்டிருக்கு, மாநில ஆட்சி நியமிச்ச ஆணையமும் முடக்கப்பட்டிருக்கு. ஆக 2 ஆட்சியும் கைகோர்த்து கொண்டு இந்த தேர்தலில் வலம் வராங்க. தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அப்பா மகன் இருவர் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அவர்கள் உடல்நலக் குறைபாடு காரணமாக இருந்ததாக முதலமைச்சர் தெரிவித்ததை கண்டித்தார். மேலும் கோவில்பட்டியை போன்று ஒரு ஊரையே உருவாக்கும் அளவிற்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு கொள்ளையடித்துள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. திமுக கூட்டணியில் 6 இடங்களை பெற்றிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்திருந்தது. அதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்கள் தாங்கள் போட்டியிடும் 6 தொகுதிகளிலும் பானை அல்லது மோதிரம் சின்னத்தை கேட்டிருந்தனர். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மீண்டும் அதே சின்னம் கிடைத்திருப்பதில் அக்கட்சியினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனி தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் அப்பகுதி மக்களிடம் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார். கோட்டைமேட்டில் உள்ள ருத்ர வீர ராகவ பெருமாள் கோவிலில் வழிபாடு நடத்திய பின்னர் தனது பிரச்சாரத்தை தொடங்கியவர் சந்தைப்பேட்டையில் லாரி ஓட்டுநர்களிடம் வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் கோவில் வீதிக்கு சென்ற எல் முருகன் சாலையோர கடை ஒன்றில் தேநீர் குடித்தார். அந்த பகுதி மக்களிடம் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக பிரச்சார வாகனம் மோதியதில் முதியவருக்கு கால் துண்டானது. தேவிகாபுரம் கிராமத்தில் ஆரணி அதிமுக வேட்பாளர் சேவு ராமச்சந்திரனை ஆதரித்து அக்கட்சியினர் பொலிரோ வாகனம் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தனர். அப்போது சாலை கடக்க முயன்ற 62 வயது முதியவர் முனுசாமி மீது பிரச்சார வாகனம் மோதியது. இதையடுத்து அந்த பகுதி மக்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். பிரபல 5K கார் கேர் நிறுவனத்தின் 59வது கிளை சேலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்ப உதவியுடன் கார்களை புதுப்பித்து தரும் 5K கார் கேர் நிறுவனத்தின் கிளைகள் தமிழகம், கர்நாடகாவில் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சேலத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிறுவனத்தின் 59வது கிளையை நிறுவன தலைமை செயல் அதிகாரி கார்த்திக் குமார் மற்றும் சேலம் தரன் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் செல்வராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர். 5K கார்கேர் நிறுவனத்தில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் கார்களை சுத்தப்படுத்தி தரப்படும் என குறிப்பிட்டுள்ள கார்த்திக் குமார் இதனை அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் அருகே காற்றாலை இறக்கைகளுக்கு வர்ணம் பூசும் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மப்பேடு கிராமத்தில் காற்றாலை இறக்கைகளுக்கு வர்ணம் பூசும் தனியார் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. ஆலையின் கழிவுப் பொருட்கள் வைத்திருக்கும் குடோனில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென பரவிய தீ குடோன் முழுவதும் பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஆலையில் பற்றிய தீயை போராடி அணைத்தனர். விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமூக வலைதளமான ட்விட்டர் பக்கத்தில் முதல் முறையாக பதிவிடப்பட்ட ட்வீட் 18 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி ட்விட்டர் செயலி முதல் முறையாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டது. அப்போது இதன் நிறுவனர்களில் ஒருவரான ஜாக் டோர்சி தனக்கான ட்விட்டர் கணக்கை அமைத்துக் கொண்டிருப்பதாக முதல் ட்விட்டர் பதிவை வெளியிட்டார். இந்நிலையில் கருத்து பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக உருவெடுத்துள்ள ட்விட்டர் செயலியின் வயது நேற்றுடன் 15ஐ எட்டியது. ஏலத்தில் விடப்பட்ட ஜாக் டோர்சியின் முதல் ட்வீட் 18 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர பேருந்துகளின் பக்கவாட்டில் இருசக்கர வாகனங்கள் விழுந்தால் பின் சக்கரத்தில் சிக்காமல் இருக்க புதிய வகை கம்பிகளை மாநகர போக்குவரத்து கழகத்தினர் பொருத்தி சோதித்து வருகின்றனர். 2 பணிமனைகளுக்கு கீழ் இயங்கும் 3 பேருந்துகளில் இந்த பக்கவாட்டு கம்பிகள் பொருத்தப்பட்டு சோதிக்கப்படுகின்றன. சாலையில் உள்ள வேக தடைகளின் உயரத்திற்கு தகுந்தபடி இந்த கம்பிகள் கணக்கிடப்பட்டு வெல்டிங் செய்யப்பட்டுள்ளன. 597, 91C, 579A ஆகிய வழித்தடங்களில் இயங்கும் பேருந்துகளில் பக்கவாட்டு கம்பிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதே பாணியில் ஏற்கனவே சில தண்ணீர் லாரிகளிலும் பொருத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
பாஜக தொண்டர்கள் கடுமையாக உழைப்பதால் அவர்களில் ஒருவருக்கு கூட கொரோனா வராது என்று குஜராத் பாஜக எம்எல்ஏ கோவிந்த் படேல் நூதனமாக விளக்கமளித்துள்ளார். ராஜ்கோட் தெற்கு தொகுதி எம்எல்ஏவான அவரிடம் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் கொரோனா விதிகளை மீறுவதால் கொரோனா பரவுகிறதே என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், கடுமையாக உழைக்கும் யாருக்கும் கொரோனா வராது. அந்த வகையில் பாஜகவினர் கடுமையாக உழைப்பதால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றார். அந்த மாநிலத்தில் அண்மையில் நடந்த உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் பிரச்சாரத்தின் காரணமாக கொரோனா அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்த நிலையில் ஆளுங்கட்சி எம்எல்ஏவின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.